Hi viewers, welcome to Benimax. இந்த வீடியோல நம்ம 7th Max worksheet 4 answers பார்க்க போறோம். So first question, first வந்து கொஞ்சம் terms கொடுத்திருக்காங்க. From the above, the like terms are அப்படின்னு கேட்டிருக்காங்க. So like termsனா variables equal இருக்கும் இல்லையா அந்த variables. இப்போ பாருங்க இதில் m இருக்கு, இங்கே n இருக்கு, ரெண்டும் unlike terms. இங்கே p, qp இருக்கு, இங்கே x, xy இருக்கு. இது எல்லாமே unlike terms. ஃபைனலாக d என்ன இருக்கு, nm, nm, nm ரெண்டுமே அப்படிதான், எல்லாமே வேரியபிள் ஈக்குவலாக இருக்கு இல்லையா. ஸோ லைக் டேர்ம்ஸ் எது, ஆப்ஷன் டி தான். Second one, if p equal to x plus y plus z and q equal to 3x plus 3y minus 3z, then the value of p plus q ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ p plus q னா ஃபஸ்ட்டு p ஓட வேல்யூ plus q ஓட வேல்யூ எழுதிட்டேன். x plus 3x என்ன வரும், 4x வரும். y plus 3y 4y வரும். z minus 3z minus 2z. So answer is option C. Next third one, which of the following algebraic expression has more than 3 terms? More than 3 terms இருக்கிறது பாருங்க, இது 1, இது 2, இது 3 இருக்கு. more than t, இதில் 4 terms இருக்கு. So option D is correct answer. Okay. Fourth one, then a number increased by 7 is 25, find that number னு கொடுத்திருக்காங்க. ஸோ a number னு கொடுத்திருக்கதை நான் xன்னு எடுக்கணும். increased 7 by 7 னா plus 7 போடணும். equal to என்ன வருது, 25. அப்போ x என்ன வரும், 25 minus 7 வரும். ஸோ answer is 18. So option B is the correct answer. Then fifth one, which of the following can be a term of an algebraic expression கேட்டிருக்காங்க. ஸோ algebraic இது எல்லாமே algebraic expression, இது மூணுமே. ஆனால் term of an algebraic expression கேட்டிருக்காங்க. ஸோ 3yங்கிறதா ஒரு term. ஓகே. ஸோ answer is option C. Sixth one, if x is equal to 2, then which of the following is true னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ 2 போட்டிங்கன்னா 2 + 5 7 தான் வருது. ஸோ இது வந்து ராங், ஃபால்ஸ் இல்லையா. அப்போ எக்ஸோட வேல்யூ இதில் 2 போடுங்க, 2 - 5னா -3 வரும், இதுவும் ஃபால்ஸ் தான். ஓகே. அடுத்து இதில் 2 போடுங்க, 2 + 8 என்ன வருது, 10. அப்போ இதுதான் என்னது, ட்ரூ. ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். தென் செவன்த் ஒன், if m plus n equal to 15, then the value of m and n கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டே ஆட் பண்ணும்போது 15 வரணும். இப்போ எதில் எல்லாம் எதை ரெண்டே ஆட் பண்ணால் 15 வருது பாருங்கள், 9யும் 6யும் ஆட் பண்ணால் தான் 15 வருது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. Eighth one, while subtracting the expression -3a from 3a we get ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3aலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 3a minus -3a. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 3a + 3a என்னது 6a. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் நைன்த் ஒன், the sum of 7pq 11pq and -4pq is டேஷ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை ஆட் பண்ணுறேன் எல்லாத்தையும். அப்போ லைக் டேர்ம்ஸுங்கிறனால நம்ம ஆட் பண்ணலாம். முதல்ல 7pq + 11pq என்ன வரும், 18pq -4pq. அப்போ 18 - 4 என்ன வரும், 14pq. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் B, 14pq. 10th one, choose the incorrect pair னு கேட்டிருக்காங்க. ஸோ வெர்பல் ஸ்டேட்மெண்ட் ஈக்குவேஷனும் கொடுத்துருக்காங்க. இதில் எது இன்கரெக்ட்னு ஃபைண்ட் பண்ணணும். the cost of 5 kg apples and 3 kg oranges are 370 rupeesன்னு கொடுத்துட்டாங்க. 1 kg apple is x, 1 kg of orange is y. அப்போ 5 kgனா என்ன வரும், 5x ப்ளஸ் 3 kg ஆரஞ்சுனா 3y ஈக்குவல் டு என்ன, 370. ஸோ இது வந்து கரெக்டு தான். ஸோ இஃப் எ பேக் ஹேஸ் p நம்பர் ஆஃப் பிஸ்கட்ஸ், மொத்தம் p நம்பர் ஆஃப் பிஸ்கட் இருக்குது, தென் q நம்பர் ஆஃப் பேக்கு. அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், நமக்கு 120 வரும். ஸோ இதுவும் என்னது, கரெக்டு. இஃப் x நம்பர் ஆஃப் டாய்ஸ் ஆர் ஷேர்ட் அமாங் y நம்பர் ஆஃப் கிட்ஸ், த ரிமைனிங் டாய்ஸ் ஆர் 3ன்னு இருக்குது. ஸோ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் 3ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபால்ஸ். ஓகே. இந்த ஃபோர்த் ஒன்னையும் பார்க்கலாம். the sum of a and b divided by 7 is 3. ஸோ a plus b divided by 7 equal to 3ன்னு இருக்குது. ஸோ இதுவும் ட்ரூ தான். அப்போ இன்கரெக்ட் எது தான், ஆப்ஷன் சி தான் இன்கரெக்ட். தென் 11th sum, மலர் had n number of balls,
She gave 5 balls to her brother and has left with 10 balls now. Which of the following equation represent the above situation கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் பால்ஸ் n நம்பர் ஆஃப் பால்ஸ் இருக்குது. அதில் 5 யார்கிட்ட கொடுக்குறா, பிரதர் கிட்ட கொடுக்குறா. அப்போ அதுலேருந்து அவள்கிட்ட என்ன ஆயிரும், எண்ணிலேருந்து ஒரு 5 போயிடுச்சு இல்லை, அப்போ மைனஸ் பண்ணுறோம். நம்ம ரிமைனிங் அவள்கிட்ட எவ்வளோ பால் இருக்குது, 10. அப்போ n minus 5 equal to 10 தான் என்னது இதனுடைய ஈக்குவேஷன். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. Next, fill in the blanks. 12th one, the equation for the statement the successor of R is 8. R அதாவது successor of R னா Rக்கு அடுத்து வரும். Okay, so R plus 8. Next, 13th one, Bala has 2 different types of rods. 3 rods of length C each and 2 rods of length D each as shown below னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ total length of the rods by joining all of them is கேட்டிருக்காங்க. ரெண்டும் இப்போ ஃபஸ்ட்டு டைப் என்னது, 3 rods length வந்து என்ன இருக்குது, C இருக்குது. ஸோ இதில் C இருக்குது, அப்போ 3C வந்துடும். ஓகே, இதில் Dன்னு இருக்குது, 2D வரும். ஸோ ரெண்டும் சேர்ந்துனா டோட்டல் லெங்த் என்ன வந்துடும், 3C plus 2D. So 14th one, Geeta's mother is 4 times as old as Geeta now. The sum of their present age is 15 இருக்கு. Then Geeta's age is dash years old ன்னு கேட்டிருக்காங்க. So Geeta's age வந்து Xன்னு எடுக்கிறேன், mother's age வந்து Yன்னு எடுத்துக்கலாம். இப்போ given என்ன கொடுத்துருக்கு பாருங்க, Geeta's mother is அப்படின்னா Y equal to 4 times as old as Geeta. அப்போ 4 into Xன்னு இருக்கு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சம் ஆஃப் தேர் ப்ரெசன்ட் ஏஜஸ் 15 கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரெண்டு ஆட் பண்ணால் என்ன வருது, 50. அப்போ இந்த ஈக்குவேஷனில் ஒய்யோட வேல்யூ 4xன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அப்போ என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் 4x ஈக்குவல் டு 50 வரும். எக்ஸ் ப்ளஸ் 4x என்ன 5x ஈக்குவல் டு 50. அப்போ எக்ஸ் என்ன வருது 10. அப்போ கீதாவோட ஏஜ் என்ன 10 years old. தென் 15th question, Raja has worked for 6 days in a week. His daily wage amount is X. If he spent the amount Y and saves the remaining daily, his savings at the end of the week will be கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 6 days in a week எத்தனை நாள், வீக்கில் வந்து 6 days ஒர்க் பண்ணுறாரு. டெய்லி வேஜ் என்ன இருக்குது, எக்ஸு. அப்போ 6 daysக்கு என்ன வரும், 6x வந்துடும். இதில் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாரு அமௌண்ட், ஒய் அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஓகே, ஸோ ஒய்யை லெஸ் பண்ணிடலாம். இந்த அமௌண்ட்லேருந்து ஒய்யை ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டை லெஸ் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும், சேவிங்ஸ் அமௌண்ட்டு கிடைக்கும். ஸோ ஆன்சரு 6x minus y. நெக்ஸ்ட்டு 16th one, 2xy plus 4yz plus minus 3yx plus minus 3yzன்னு கொடுத்துருக்காங்க. இதை ஆட் பண்ணணும். ஸோ லைக் டேர்ம்ஸை ஆட் பண்ணலாம். ஸோ xy இது ரெண்டுமே லைக் டேர்ம்ஸ். ஸோ 2x minus 3yx என்ன வரும், நமக்கு minus xy வரும். 4yz minus 3yzனா என்ன வரும், 1yz. அப்போ yz minus xy. This is the answer. Next, 17th question, Renu has a regular hexagon shaped lawn in her garden. If the perimeter of that lawn is p meter, then the side of the lawn is அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெரிமீட்டர் என்ன வரும், ஹெக்ஸாகனுக்கு 6a வரும். ஸோ பெரிமீட்டர் pன்னு கொடுத்துட்டாங்க, p equal to 6a. அப்போ சைடு a equal to என்ன வரும், p divided by 6. ஸோ p divided by 6 meter, that is the answer. Next, match the following. இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா A 3h and 3k கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா அன்லைக் டேர்ம்ஸ். ஓகே, இதான் ஆன்சர், அன்லைக் டேர்ம்ஸ். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 5th. ஓகே, ஸோ தேர்ட் B வந்து என்ன கொடுத்துருக்காங்க, the sum of 5f and minus 2f ரெண்டு ஆட் பண்ணால் என்ன வரும், 3f வரும். ஸோ ஃபஸ்ட் ஒன் உள்ளதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு C AB and minus BA ரெண்டுமே என்னது லைக் டேர்ம்ஸ் தான், AB லைக் டேர்ம்ஸ். ஸோ ஆன்சர் இஸ் லைக் டேர்ம்ஸ். ஸோ இது ஹியர் 4th one is correct answer. நெக்ஸ்ட்டு D வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 5xன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டேர்ம் தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் மோனோமியல். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் மோனோமியல். தென் E நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் minus 3gh. அப்போ என்ன இருக்குது, -3. ஸோ ஆன்சர் இஸ் this one. Okay, -3, second one.
This is the correct answer. At the short answers, question number 19, the cost of a pen and a pencil is T and V respectively. Raju buys 5 pens and 10 pencil for rupees 130. Construct a simple equation for the above situation. கொடுத்திருக்காங்க. Cost of a pen என்ன T, cost of pencil வந்து V. இப்போ 5 pencil வாங்குறான் இல்லையா, 5 பென்னும் 10 பென்சிலும், அப்போ 5 into T வரும். அடுத்து 10 பென்சில்னா என்ன வரும், 10 into V வரும், 10V. ஸோ ரெண்டு ஆட் பண்ணால் என்ன வருதான், மொத்தம் 130 கொடுத்துருக்காங்க. ஸோ 130 கொடுத்துருக்காங்க ருப்பீஸ். ஓகே, ரெண்டும் டுகெதராக எவ்வளோ வாங்கியிருக்காங்க, 130 ருப்பீஸ். அப்போ ஈக்குவேஷன் எப்படி எழுதுவீங்க, 5T + 10V = 130 எழுதணும். ஸோ இதை எல்லாமே டிவைடட் பை 5 போடலாம். அப்போ ஆன்சர் என்ன வரும், T + 2V. இதை வந்து 5ஆல் டிவைட் பண்ணால் அங்கே கேன்சல் ஆகிரும், இங்கே 2 வரும், இங்கே என்ன வரும் 26. ஸோ திஸ் இஸ் த simple equation. Next 20th question, find the numerical coefficient of Q while subtracting this from this ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் இருந்து இதை சப்ராக்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் இந்த டேர்ம் எழுதிட்டேன், மைனஸ் திஸ் டேர்ம். ஸோ மைனஸ் உள்ள என்ன ஆகும், மல்டிப்ளை ஆகும். அப்போ -6P + 5Q - 3R. இப்போ சப்ராக்ட் பண்ணலாம். இதை 10P - 6P என்ன வரும், 4P. 2Q + 5Q 7Q -R - 3R - 4R. நமக்கு என்ன ஃபைண்ட் பண்ணணும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் Q. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் Q என்ன இருக்குது, 7. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் Q is equal to 7. So this is the answer.